குடுமா இங்க இருந்தம்மா வாங்கிட்டு போகணும். அக்கா இது ஏன் அம்மா அம்மா அக்கா வெளியே போமா, லைனுக்கு போமா. அக்கா கேப் விடாம இல்லைங்க, உள்ள யாரையும் விடாதீங்க. சூப்பரு. அது கேமரா விடு சாமி. அக்கா உள்ள தள்ளுங்க, எவனாவது வந்து மப்பிள முட்டிட்டு போயிடுவாங்கக்கா. அப்புறம் குளத்தே போயிடும். அவ்வளோதான். ஓரமாக இல்லைங்க, தயவு செஞ்சு உள்ளே முடிஞ்ச வரைக்கும் தள்ளுங்கக்கா. வெளியே வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தள்ளுங்க. இந்த ரோட்டில் போகிறவங்கள தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசாதீங்க. 2000 தடவை சொல்லிட்டேன். உள்ள தள்ளுங்கக்கா. அம்மா உள்ள தள்ளுங்க. போகிறவங்கள யாரும் கூப்பிட்டு பேசக்கூடாது, எப்போ சொல்லிட்டேன். நீ எந்திரி பாப்பா, உங்கள் அம்மா போட்டும். நீ வெளியே வா, ஓனம் வாங்கி கொண்டா. நீங்கள் இன்னும் சார் கேமரா பிடிச்சிக்குமா, லைட் கிடைக்க இல்லையா. கருகாப்பில் எவ்வளோ கேட்குறாங்கன்னா கொடுத்துருங்கம்மா, மக்கள் பயன்படுத்துமா. அக்கா லாக்கு தக்காளி வாங்கலாம் தான் நீங்கள் போயிட்டீங்க. வர சொன்னீங்க, எங்கள் வீட்டில் வேலை இருந்துச்சு, அதனால வரல. நாம சோம்பேறி வந்துட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது தானே. இல்லை ஏதாவது ஒரு காய் கொடுக்கணும். எப்படிங்க நின்றுக்கணும். வீடியோ எடுக்கிறேன். ஆமாம் லைவு. అమ్మ వీడియో ఎక్కిందా కదా నేను చూసి ఇల్లు ఎక్కింది వచ్చేది எதுக்கம்மா முன்னாடி போனான்னு கேட்டு யாரும் நிறைய சொல்லியே
போய் அங்கே உட்காருங்க அப்பா அம்மா. அப்படி செஞ்சா இவங்க நிற்கிற 100 பேர் அப்படித்தான். ஒருத்தர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், அப்புறம் பாக்கியெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுக்கா. எங்களுக்கு நாங்கள் சூழ்நிலை பார்த்து சொல்லுவோம். நான் இல்லைங்கன்னு சொல்ல ஓரமாக உட்காருங்கன்ட்டேன். அப்போ நீங்கள் போங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கள்ட்ட எத்தனை செய்வீங்க? அங்கே பாருங்கள், அதுதான்க்கா. அப்போ நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இத்தனை பேர் அந்த மாதிரி உட்காந்து போய் பார்த்துக்கலாம். செய்யக்கூடாது. நாங்கள் சொன்னால் பாப்பா நீ இவ்வளோ தெளிவா இங்கே நின்றுக்கோ. போதும் ஆப்பிடு பாப்பா ஆப்பண்ண கடைசி வரைக்கும் போயிட்டு பொறுமையா அப்படியே போயிட்டு வா. பொறுமையா வாங்கம்மா எதுக்கு வாங்கம்மா உட்காந்து வாங்க இதுக்கா